வணக்கம், நான் உங்கள் பிரேம்ராஜ். வெல்கம் டு ஃபைனான்ஸ் வித் பிரேம்ராஜ். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னப்பா? சரி, நமக்கு ஏன் இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும்? அப்படியே சேர்த்தாலும் நாம் எவ்வளோ அதை சேர்க்கணும்? சரி, நீ பாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது எப்படி சேர்க்கறது, எங்கே சேர்க்கறது, இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். வாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு நான் சொல்யூஷனும் சொல்லுவேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்டுனா நம்ம எதிர்பார்க்காம வர செலவுகளிலிருந்து நம்ம காப்பாற்ற ஒரு ஆயுதம் தாங்க எமர்ஜென்சி ஃபண்டு. இதுதான் ஒருத்தர் அவர் பண்ணுற ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் மற்றும் பேசிக்கும் இதுதான். இந்த ஆயுதத்தை நாம தாங்க உருவாக்கணும். ஏன்னா மற்ற செலவுகள் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். உதாரணத்துக்கு, நம்ம பிள்ளைங்கள உயர்கல்வி எப்போ வரும், காலேஜ் எப்போ போவாங்க, அப்புறமா அவங்க எப்போ மேரேஜ் பண்ணுற நேரம் வரும், அது எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பராக இருப்போம். அந்த மாதிரி சில செலவுகளை கூட போஸ்ட்போன் பண்ணலாம். இந்த உதாரணமாக கார் வாங்குறது, இந்த வருஷம் வாங்கலனாலும் அடுத்த வருஷம் வாங்கலாம். வீட்டில் இன்னொரு ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இந்த வருஷம் பண்ணலனாலும் அடுத்த வருஷம் பண்ணலாம். இந்த செலவுலாம் நாம் நினைச்சா தள்ளி கூட போடலாம். ஆனால் திடீர்னு சில செலவுலாம் சொல்லாமல் கொள்ளாமல் நம்மளே போட்டு தள்ளிட்டு போயிடும். அதுக்கு நாம் ப்ரிப்பேராக இருக்கணும். சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் எப்போ தேவைப்படும்? நமக்கு சொல்லிட்டு வராத திடீர் மருத்துவ சொல்லுது, ஒன்று என்கிட்ட தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கே, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா தப்பு. ஏன்னா இப்போலாம் நிறைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போதே ஒரு சிறிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் வரும்போது அதை நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அப்புறமா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு ஒரு தனியாக வீடு போடும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சில சாலை விபத்துனால ஏற்படும் செலவு மற்றும் 3 மாதம் இல்லைன்னா 4 மாதம் வருமான இழப்பு ஏற்படுறது, திடீர்னு வேலை போயிடுறது, இல்லைன்னா போகிற வேலை பிடிக்காம நம்ம நிற்கிறது, அதனால வேற வேலை தேடுற வரைக்கும் நம்மளுக்கு ஏற்படுற செலவை சமாளிக்க இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமயத்தில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு ஒரு நிம்மதியை தருங்க. தேவையில்லாத பதட்டத்தை அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக மன வளர்ச்சியை அவாய்ட் பண்ணணும். மற்றவங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறத தவிர்க்கும். கிரெடிட் கார்டை கண்டபடி தேய்க்கிறது தடுக்கும். ஏன்னா அது நம்ம தான் ரீபே பண்ணணும். சரி, நம்ம எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்க்கணும்? அதுக்கு ஒருத்தருடைய மாத குடும்ப செலவு தாங்க முடிவு பண்ணணும். அதாவது முக்கியமான செலவு, ப்ரொவிஷன்ஸ், வெஜிடபிள்ஸ், இபி பில்லு, அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ. உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 இருந்தாக்கா ஒரு 6 மாதம் காசாச்சு எடுத்து தனியாக வைக்கணுங்க. அது 20,000னா 1,20,000 சேர்த்து எமர்ஜென்சி ஃபண்டாக வைக்கணும். அதுவே ஒருத்தரோட குடும்பத்தில் மாதம் செலவே 40,000 இருந்ததுன்னா 6 மாதம் இதை எடுத்து வைக்கணும். அப்போனா 2,40,000 தனியாக எடுத்து வைக்கணும். இதெல்லாம் ஈஸியாக சொல்லிவிடுங்க. எப்படி சேர்க்குறது அப்படி தானே? வாங்க அதையும் பார்த்துருவோம். எப்படி செய்கிறதுனா, நீங்கள் புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் மாதம் சேமிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மாத செலவு 20,000 இருந்ததுன்னா குறைஞ்சது 2,000 எடுத்து சேமிக்க வைங்க. அதுன்னு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா? ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட் சேரும்போது அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு செலவு பண்ணணும்னு துடிக்கும். அதனால தான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறோம். முக்கியமாக அந்த அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டு கூட நாம வச்சுக்கூடாது. அதை எடுத்து பீரோவில் பத்திரமா வச்சிடணும். இல்லை அதே பேங்க்கில் நீங்கள் ஆர்டிஐ கூட ஓப்பன் பண்ணலாம். அதை ரெக்கவரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம். மாதம் அது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் கட்டலாம். இதுக்குன்னு நீங்கள் பேங்க்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போலாம் ஆன்லைன்லேயோ இல்லைனா ஆப்லேயோ ஈஸியாக ஓப்பன் பண்ணலாங்க. இதோட நோக்கமே என்னென்னா, திடீர்னு எமர்ஜென்சியாக ஒரு செலவு வந்துச்சுன்னா நாம் அங்கங்கே அலையாமல் இப்படி நம்ம சொடக்க போகிறதுக்குள்ளே நம்ம கையில் காசு இருக்கணுங்க. சரி, இதே ஒருத்தரோட வீட்டில் மாத செலவு 40,000 இருந்தாக்கா அப்போ 40,000 × 6 2,40,000 சேர்க்கணும். இது ரெண்டாவும் பிரிக்கலாங்க. அதாவது 3 மாதம் செலவு, அதாவது 1,20,000. அதை சேர்க்கறதுக்கு நாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாதம் சேர்க்கறதுக்கோ இல்லைன்னா ஆர்டியில் மாதம் சேர்க்கறதோ ரெடி பண்ணலாம். அடுத்த 3 மாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1,20,000. அதுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க டெப்ட் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம். இது அந்த ரெக்கரிங் டெபாசிட்டோட இன்னும் கொஞ்சம் ஹையராக ரிட்டர்ன் வரும். அதனால தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொன்னேன். அப்படி நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சேர்த்துருக்கிற அமௌண்ட் வேணும்னா அன்றைக்கே கூட விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை சில லிக்விட் ஃபண்ட்ஸ் ஒரு நாள் விட்டு, அதாவது T1 ஒரு நாள் விட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுங்க. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, 6 மாதம் சேர்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது எடுத்து எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைங்க. இது போல் பல பயனுள்ள தகவல்கள் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன, அதை பற்றி ஒரு சிம்பிளாக பேசிக்காக பார்க்க போகிறோங்க. நன்றி.